வேதாமத்தின்படி மெஸ்ஸியா அல்லது கிறிஸ்து என்று யாரையாவது அழைக்குமானால் அந்த நபருக்கு 2 சத்குணங்கள் இருக்க வேண்டும். மத்தேயு இந்த இடத்துல தம்முடைய சுவிசேஷத்தை துவக்கும் பொழுது தாவீது ஆபிரகாமுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு என்று இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். இதற்காக கிறிஸ்துவுக்கு அப்புறம் எந்த ஒரு வம்ச வரலாறு கொடுக்கப்படவில்லை. மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறதை நாம் நன்றாக பார்க்கலாம். எங்கிருந்து? ஆபிரகாமிலிருந்து பிடித்து யோசிப்பு வரைக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் நமக்கு வம்ச வரலாறு கொடுக்கப்படவில்லை என்பதான கேள்விக்கு பதில் இருக்கிற பழைய ஏற்பாடுல இருக்கிற ஆகட்டும், இந்த சுவிசேஷ புத்தகத்திற்கு வம்ச வரலாறுல மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. பரிசேயரும் சதுசேயரும் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக வருகிறது. அவர்களுக்கு ஞானஸ்தானம் யோவான் ஸ்தானம் கொடுக்கவில்லை. என்ன காரணம்? நமக்கு ஜீவனை அருளுவது யாரு? மெசியாவாகிய கிறிஸ்து.